ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வாரமாவே பனி வெளுத்து கட்டிட்டு இருக்கு பாருங்க. நல்லா எப்படி நல்லா வெள்ளை வெளியர்னு பனி பெஞ்சிட்டு இருக்குன்ட்டு. தை மாசம் தரையெல்லாம் நடுங்கும்பாங்க, இங்க வீடே நடுங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. உங்க ஊர்ல எப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து சொரக்காய் வேர்க்கடலை போட்டு பிரட்டல் தான் பார்க்க போறோம். ஒரு பேன்ல 2 drops ஆயில் விட்டுட்டு அதுல ஒரு 4 வரமிளகா, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு கை நிறைய வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அறுத்த சொரக்காயை குக்கரில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு விசில் உடனே எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்ச சுரக்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடியையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக நம்மளோட வேர்க்கடலை சுரக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோட பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சுரக்காய் பிரட்டல் சாதத்து கூட மட்டும் இல்லை, தோசை சப்பாத்தி கூடவும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.